ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம்ஸை பற்றி பள்ளிக்கல்வி இயக்குனரோட செயல்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. நமக்கு வந்து 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பணிச்சான்று சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது. ஸோ அதற்கு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வை 2ல் காணும் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளின் சுயநிதி பிரிவுகளில் 1/9/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பிற அதற்கு தகுதியான அதற்கு இணையான பணிநிலைகளை காலமுறை ஊதியம், தொகுப்பு ஊதியம், பகுதி நேர ஊதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்டு பணிபுரியும் ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் சிறப்பு கல்வியியல் பட்டதாரி ஆசிரியர்கள் IEDSS ஆகியோர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் எனவும், தேர்விற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 10/4/2026 எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க பணிச்சான்று பதிவேற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பணிச் சான்றிதழை 10/4/2026க்கு முன்னரே வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிச்சான்று கிடைக்க பெறாமலோ அல்லது தாமதமாக கிடைக்கப்பட்டாலோ அதனால் சிறப்பு தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் பொறுப்பேற்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நிகழ்வினின் தனிக்கவனம் செலுத்தி காலம் தாழ்த்தாமல் மேற்கூறிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணிச்சான்று வழங்குமாறு சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த பணிச்சான்று வாங்காமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்னும் வந்து டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில சங்கங்களாமே பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெட் எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு உடனே அப்டேட் பண்ணுவோம். அதே போல் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, எம்இசி நம்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்இசி நம்பர் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த டிகிரி ப்ளஸ் வந்து அந்த பிஎட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. டெட் எக்ஸாம்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் இருந்து ப்ளஸ் உங்கள்கிட்ட எம்இஸ் ஐடி இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே ஒரு செயல்முறைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் எம்இஸ் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், அதுக்கடுத்து தனியார் பள்ளிகள் அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எம்இஸ் நம்பர் இருந்தாவே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஆல்.